ஹலோ ஆல், வெல்கம் அகெயின் டு சாட்டர்டே சீரிஸ். இன்றைக்கி நம்ம பவர் ஆஃப் யூ சப்கான்ஷியஸ் மைண்டோட ஃபைனல் பார்ட்டை பார்க்க போகிறோம். இதோட புக் முடிஞ்சிருச்சு. கிரேட்ஃபுல்லி சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம ஒரு 1 மந்தில் ஒரு புக்கு கவர் பண்ணிட்டோம். ஸோ இதில் என்ன எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் பீயிங்கோட கிரேட்டஸ்ட் டிஸ்கவரி வந்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட். ஏன்னா இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் மூலமாக நீங்கள் எதை வேணால் அச்சீவ் பண்ணலாம். லைக் உங்களுக்கு உங்கள் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம், உங்கள் உடம்பு முன்னாக குணப்படுத்திக்கலாம், ப்ராஸ்பரிட்டி, உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுன்னு சொல்கிறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா என்ன நடந்தாலும் ஒரு சோகமாகவே இருப்பாங்க. எனக்கு அது இல்லை இது இல்லை, சரி என்ன இருக்கோ அதை நினச்சி சந்தோஷமாக படுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க திருந்த மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து புலம்புறது, சோகமாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் ஒரு லேடி இருக்காங்க. அவங்களுக்கு கால் வலிச்சிட்டே இருக்குது, எனக்கு கால் வலிச்சிட்டே இருக்குது, கால் வலிச்சிட்டே இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன் நீங்கள் கால் வலிக்கல சரியாயிரும்னு நினைக்கலாம்லான்னு கேட்கும்போது, பட் இன்டெரக்டாக பார்த்தா அவங்க ஃபேமிலியில் வந்து அவங்களுக்கு கால் வலிக்கிறனால அவங்க மேலே நிறைய அட்டென்ஷன் கொடுக்குறாங்கல்ல, அந்த அட்டென்ஷன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த அட்டென்ஷனை அவங்க பயங்கரமாக என்ஜாய் இருக்காங்க. அதனால தான் கால் வலிக்குதுன்னே சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான். புலம்பிகிட்டே இருக்கணும், சோகமாக இருக்கணும்னு நினைக்கிற சில பீப்பிள், இரிட்டபிளாக இருக்கிற பீப்பிள் அந்த மாதிரியே தான் இருக்காங்க. ஹாப்பினஸை சூஸ் பண்ணுறவங்க வந்து எந்த காலகட்டத்திலும் எந்த சுச்சுவேஷன்ஸ் வந்திருந்தாலும் அவங்களால வந்து ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சிம்பிள். நம்ம எப்படி ஹாப்பினஸை சூஸ் பண்ணலாம்னா, டிவைன் ஆர்டர் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கும். இந்த நாள் வந்து சூப்பரான நல்லா நடக்கும். டிவைன் ஆர்டரில் ப்ராப்பராக இன்னைக்கு திங்ஸ் நடக்கும், எல்லாமே ஃப்ளோவாக இருக்கும், கிரேஸில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தாட்டோட நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு டேவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. அயர்லாண்டில் ஒரு ஃபார்மர் இருப்பாராமா. எப்போ பார்த்தாலும் ஹாப்பியாகவே பாடிக்கிட்டே சந்தோஷமாக இருப்பாராமா. எப்படின்னு பார்த்தா ஹாப்பினஸ் வந்து ஒரு ஹேபிட். டெய்லி நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடை பிளஸ் பண்ணுங்கள், காடை என்ன பிளஸ் பண்ணுங்கள், என்னோடய க்ராப்ஸை பிளஸ் பண்ணுங்கள், என் கேட்டில் கவ் எல்லாத்தையும் பிளஸ் பண்ணுங்கள், நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கே அவர் ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருப்பார் அடிக்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எனக்கு கால் வலிக்குது, என்னால் எதுவும் பண்ண முடியாது, நான் ரொம்ப அன்ஹாப்பியாக இருக்கேன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அதே தான் வரும். ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்தை நேற்று நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். எனக்கு சரியாக தூங்க முடியல ஒரு 2-3 டேஸாக. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, தூங்க முடியலன்னு நினச்சிட்டு இருக்கும்போது எனக்கு திரும்ப தெரியாது தூக்கம் வரல. ஸோ இன்றைக்கி நான் நல்லா தூங்கிடுவேன், எனக்கு ஒரு டீப் ஸ்லீப் கிடைக்கும், ஹாப்பியாக தூங்குவேன் அப்படிங்கிற மாதிரி நான் இன்றைக்கி ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணேன். அண்ட் டெஃபினெட்லி நான் இன்றைக்கி ரொம்ப நல்லா நைட்டு தூங்கினேன். ஐ ஹேட் அ வெரி குட் ஸ்லீப், டீப் ஸ்லீப். ஸோ நம்மளோட தாட்ஸில் வந்து இவ்வளோ நல்லா இம்பேக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. என்னோடய பாஸ்க்கு என்னை பிடிக்கவே இல்லை, என்னை அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டாருன்னு நினச்சிட்டே இருக்காங்க. சரி நம்ம கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாம்னு சொல்லிட்டு, என் பாஸ்க்கு என்னை ரொம்ப பிடிக்கும், டிவைன் ஆர்டரில் என்னோடய ஒர்க்கில் எல்லாமே நடக்கும்னு நினச்சிட்டு ஒரு டேவை வந்து அவர் ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தார். கரெக்டாக ஃப்ளோவாக போகும், என் டே ரொம்ப நல்லா நடக்கும் இப்படின்ற தாட்லேயே நினச்சிட்டே இருந்தப்போ அவங்களோட பாஸே அவங்கள கூப்பிட்டு ஸ்பெஷலாக வந்து அவரை பாராட்டி கிட்டத்தட்ட ஒரு 300 பீப்புளில் வந்து இவரை மட்டும் செலக்ட் பண்ணி அவருக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம தாட்ஸ் வந்து இவ்வளோ நல்லா நம்ம லைஃப்பை மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஹார்ஸ் போயிட்டுருக்காமா, அந்த ஹார்ஸ் போயிட்டுருக்கிற வழியில் ஒரு மேடு இருந்தது. அப்போ அந்த ஹார்ஸ் என்ன பண்ணும், அதை தாண்டி சுற்றி போகும். ஓனர் என்ன பண்ணுறாரு, சரி அந்த மேடை ரிமூவ் பண்ணிடலாம், ஹார்ஸ் கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடை ரிமூவ் பண்ணிட்டார். மேடை ரிமூவ் பண்ணிட்டாலும் ஹார்ஸ் வந்து அந்த இடத்துல வரும்போது சுற்றி போகுதாமா. அதே மாதிரி தான் நம்ம மைண்டில் வந்து சில பிளாக்ஸ் இருக்கும். ஈவன் தோ அது போயிட்டாலும் நம்ம அந்த நெகட்டிவ் பேட்டர்னுக்கு பயங்கரமாக பழகிட்டோம். ஸோ நம்ம மைண்டை அப்போ எஜுகேட் பண்ணி வைக்கிறது தான் நம்மளோட கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டுக்கு நம்ம அஷூரன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம சீட் பண்ணுறோம், அடுத்தவங்க மேலே ஏமாத்துறோம், ஸ்டீலிங், இதெல்லாம் வந்து நமக்கே தான் கெடுதலாக அமையும். அப்படிலாம் பண்ணக்கூடாது. ட்ரூத்ஃபுல் ஆஃப் லைஃப்பில் தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா அவங்கள வந்து நம்ம கெட்டது பண்ணும்போது அந்த பயம் வந்து நமக்குள்ளேயே இருக்கும். அதுவே வந்து ஒரு டிசீஸாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா டிசீஸும் மைண்டில் தானே ஆரம்பிக்குது, நம்ம படித்தோம் இல்லையா அதுக்கு முன்னாடி. ஸோ அதோட இம்பேக்ட் தான். ஸோ நம்ம மைண்டை வந்து எப்போவுமே நல்லா ஹாப்பியாக, ஹோப்போட, ஃபெய்த்தோடு வச்சுக்கிட்டோம்னா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கோவம் ரொம்ப பட்டாலும் நம்ம பாடிக்கு அது கெடுதல். நம்ம நார்மல் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கணும். நமக்கு என்ன வேணுமோ நம்மளோட ரிக்வெஸ்ட்டை வைக்கலாம். நம்ம கூட இருக்கிறவங்க அதை எதிர்த்தாங்கன்னா ஓகே, அது வந்து அவங்களோட மனப்பான்மை. அவங்களுக்கு அதை எதிர்க்கிறதுக்கு எல்லா உண்மையும் இருக்குது. எல்லா தருணத்திலும் எல்லாருமே நம்ம சொல்கிறதுக்கு ஓகே சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது இல்லையா. ஸோ அப்படி சப்போஸ் நம்ம ஆசைப்பட்டது நம்ம நடக்கலைன்னா நம்மளோட ரிக்வெஸ்ட்டை ஒரு ப்ரேயர்ஸில் வைக்கலாம், ரொம்ப அமைதியாக வைக்கலாம். அது நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை விட்டுட்டு சண்டை போட்டுட்டு ஆர்கியூ பண்ணிவிட்டு, ஸோ நம்மளோட ஆர்கன் டேமேஜ் தான். நம்ம கோவப்படாமல் இருக்கணுங்கிறது எண்ட் ஆஃப் த டே நம்ம நல்லதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க இதே மாதிரி தான். நம்ம பாடி வந்து ரொம்ப லைவ்லியான ஒரு பொருள். தெரியாமல் நம்ம கையை கட் பண்ணிக்கிட்டோம்னா உடனே அது மருந்து சரியாயிடுது இல்லையா. அதே மாதிரி சரி நம்ம ஒரு கெட்ட விஷயம் பண்ணிட்டோம்னா அந்த மொமெண்ட் நம்ம அதை நினச்சி வெளியே வந்துடலாம்னு நினைக்கும் போது இமீடியட்டாக லைஃப்பில் எல்லாமே மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி வந்து கெடுதல் கிடையாது. ஆனால் எலக்ட்ரிசிட்டி வந்து மிஸ்யூஸ் பண்ணும்போது தப்பாகுது இல்லையா? அது மாதிரி நம்ம எல்லா விஷயத்தையும் தப்பாக யூஸ் பண்ணும்போது தான் தப்பாகுது. பட் கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. நம்மளை ஃபர்கிவ்னஸ் வந்து பண்ணணும், நம்மளை மன்னிச்சுக்கணும், அடுத்தவங்கள மன்னிச்சுக்கணும். அந்த கிரட்ஜ் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது கெடுதல் அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு 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 ஒருத்தர் இருந்திருக்காது யூரோப்பில். அவரே வந்து அவரோட தம்பியை வந்து கொன்னுட்டார். என்ன காரணம்னா அவங்க ஒரு பேட் அஃபேரில் இருந்தாங்க. ஸோ அவன் வந்து ஆனால் இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் அந்த மேனு. வேற ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைங்களோட இருக்கான். பட் ஆனால் அவனுக்கு அந்த கில்ட் இருந்துகிட்டே இருக்குது, என் தம்பியை நான் கொண்டுட்டேன், என் தம்பியை நான் கொண்டுட்டேன். அப்போ தான் ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பாடியில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் 11 மந்த்ஸ்க்கு ஒருக்க மாறிக்கிட்டே இருக்குமாமா. ஸோ உங்கள் தம்பி வந்து நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டிருக்கலாம். பட் நீங்கள் அந்த சேம் பர்சன் கிடையாது. நீங்கள் டோட்டலாகவே வேற ஒரு ஆளாக மாறிட்டீங்க. அந்த கில்ட்டை வந்து நீங்கள் கேரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களுக்கு அது தப்புன்னு தோணுச்சு, நீங்கள் அவங்கள கொண்டுட்டீங்க. பட் நம்ம வந்து இப்போ நீங்கள் திருந்திட்டீங்கன்னா, அந்த மொமெண்ட் நீங்கள் திருந்தணும்னு நினச்சாலே உங்களுக்கு நீங்கள் வந்து அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். அந்த கில்ட்டை கேரி பண்ணிட்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அந்த லேடி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிட்டு கல்யாணம் நடக்க போகிற தருணத்தில் அந்த மாப்பிள்ளை வரல. ஸோ அந்த லேடி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொஞ்ச நேரம் அழுதுட்டு ஓகே ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், அவங்க வந்து வந்திருந்தா மேபி எங்கள் 2 பேத்துக்குமே அது கெடுதலாக இருக்கும். ஸோ இது காடோட செயல் அப்படின்னு சொல்லி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. இதே வந்து இவங்க இப்படி எடுத்துக்காமல் அழுது விழுந்து அடம் பிடிச்சி மயக்கம் போட்டு விழுந்து இந்த மாதிரிலாம் போயிருந்தாங்கன்னா அவங்க பாடியோ மைண்டோ எவ்வளோ ஸ்ட்ரெயின் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா? ஒரு பேட் திங் நடந்துருச்சுன்னா ஓகே, அதுக்குள்ளேயே நம்ம இருக்காமல் அதுலேருந்து வெளியில் வந்துட்டு மூவ் ஆன் பண்ணி போகிறது தான் பிரில்லியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபர்கிவ்னஸ் இஸ் அ கிரேட்டஸ்ட் லவ். அதுதான் நமக்கும் கொடுத்துக்கணும், அடுத்தவங்களுக்கும் கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இதனால இந்த மாற்றி திங்க் பண்ணுறது மூலமாக நடந்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்விம்மிங் பண்ணுறது வந்து சில பேருக்கு ரொம்ப பயம் அப்படின்னு இருந்திருக்கு. எனக்கு ஸ்விம்மிங்னா பயம். நீங்கள் வந்து அந்த ஃபியரை ஃபீட் பண்ணிகிட்டே இருக்காமல் இன்ஃபைனைட் இன்டெலிஜென்ஸை ப்ரே பண்ணிவிட்டு இந்த வாட்டர் வந்து என் பேச்சை கேட்கும் அப்படின்னு நினச்சிட்டு அண்டர் வாட்டர் போங்க. மைண்ட்லேயே வந்து ஸ்விம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்விம்மிங்கோட ஃபியரை ஓவர் கம் பண்ணியிருக்காங்க, ஸ்டேஜ் ஃபியரை ஓவர் கம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆல்கஹாலிக்ஸ், ட்ரக் அடிக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமாம், இது வந்து கெடுதல், என்னை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஹேபிட்டுங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு தான் நம்ம மூவ் ஆன் பண்ண வேண்டியிருக்கும். அக்செப்டே பண்ணாமல் இது நல்லதுன்னு நம்பிட்டு இருந்தோம்னா எப்படி அவங்க அந்த பேட் ஹேபிட்லேருந்து வெளியில் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணும்போது பயம் இருந்ததுன்னா, நான் நல்லா பேச போகிறேன், சூப்பராக இருக்கும், நான் பேச போகிறது வந்து அடுத்தவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இட் இஸ் கோயிங் டு மெல்ட் தியர் ஹார்ட்ஸ், அந்த மாதிரி ஹோப்ஃபுல்லோடு பேசும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி எலிவேட்டருக்குள்ளே வரும்போது சில ஃபியர் இருக்குது. அது அப்போ நம்ம வந்து எலிவேட்டருங்கிறது எவ்வளோ வண்டர்ஃபுல் க்ரியேஷன் இல்லையா? எக்ஸாம்பிள் நிறையா சிக் பீப்புள், ஓல்டு பீப்புளெலாம் யூஸ் பண்ணுறாங்க. அதை விட்டுட்டு அது வந்து ஒரு கர்ஸ், அது வந்து கெட்டதுன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறது, கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அது எதுக்கு தேவையோ அது உனக்கு வேணாமல் உன்னால் ஸ்டார் கேஸ் ஏறும்போது ஏறிக்கும். ஆனால் அதை பார்த்து நீ பயப்படக்கூடாது. டெக்னாலஜிஸ் அட்வான்ஸ்மெண்ட்ஸை பார்த்து நம்ம பயப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம பிறவிலேயே வந்து 2 ஃபியர் தான் நமக்கு நார்மல். ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ், விழுகும்போது பயப்படுவோம், அண்ட் சவுண்டுனால. இது 2மே வந்து நம்ம ஒரு டேஞ்சர்லேருந்து தற்காத்து கொள்றதுக்காக நேச்சர் நமக்கு பிளெஸ் பண்ணப்பட்ட 2 ஃபியர். இது தவிர மற்ற எல்லா ஃபியருமே மேன்மேட் தான். எதை பார்த்தும் பயப்படுறதுக்கான தேவையில்லை. அதே மாதிரி செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் ஒருத்தர் வந்து ஃபாரஸ்ட்டில் போய் தொலைஞ்சு போயிட்டாரு. ஸோ அவர் கொஞ்சம் பேனிக்காகி பயந்துருந்தாருன்னா கண்டிப்பாக அவரால் பொழைச்சிருக்க முடியாது. ஆனால் அவர் காமாக இருந்து நான் இங்கேருந்து தப்பிச்சிடுவேன்னு அந்த நம்பிக்கையோடையே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரிவர் பெட்டில் நடந்து, ரிவர் ஓரமாகவே நடந்து வந்து வெளியே வந்துட்டார், கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சிம்பிள் நம்ம மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணுறதுனால இவ்வளோ நல்ல விஷயங்களை லைஃப்பில் அனுபவிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எப்படி எப்போவுமே யங்காக இருக்கிறது, 60 வயசு ஆயிடுச்சு, வயசாகிறதுங்கிறது ஒரு தவறான விஷயம் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வயசு ஏற ஏற அவங்களுக்கு எவ்வளோ அறிவு வருதுல, எவ்வளோ நாலேஜ் வருது, எவ்வளோ விஸ்டம் வருது, அவங்க லைஃப்பில் வந்து எவ்வளோ சினாரியோஸ் பார்த்துருப்பாங்க, அதெல்லாம் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கம்பெனிஸே உனக்கு 40 வயசு ஆயிடுச்சா, இனிமேல் ஒன்று ரெக்ரூட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. பட் தட் இஸ் வெரி வெரி பேட் அப்படி இல்லையா? ஸோ ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறதே நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். கடைசி வரைக்கும் ஒரு சர்ஜன் இருந்திருக்காராமா, 80 வயசில் சர்ஜரி பண்ணிட்டு இருந்திருக்காரு.
இப்போ சப்போஸ் நான் சர்ஜரி பண்ண இறந்துட்டேனாலும் வேறு டைமென்ஷனில் போய் நான் சர்ஜரி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டெத்தை ஒட்டியும் ரொம்ப பயம் இருக்குது. நம்ம டெத்தை கண்டோ ஓல்டேஜை கண்டோ பயப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா டெத்துனா அழகாக நம்மளோட உடம்புலேருந்து சோல் பிரிஞ்சு வேற ஒரு டைமென்ஷனில் போய் நம்ம வாழ போகிறோம், காட் கிட்ட வாழ போகிறோம் தான் சொல்கிறாங்க. அதை கண்டு பயப்படணுங்கிற எந்த அவசியமுமே இல்லையே. இங்கேயே நம்ம இவ்வளோ நல்லா ஹாப்பியாக இருக்கும்போது அங்கேயும் நம்ம போய் இன்னுமே நல்லா ஹாப்பியாக இருப்போம்ல. அந்த சர்ஜன் என்ன சொல்கிறாருன்னா 80 இயர்ஸ் வரைக்கும் ப்ரொடக்டாக வந்தவர் இங்கே வந்து நான் சர்ஜரி பண்ணுறேன், செத்து போனேன்னா வேறு பக்கம் போய் சர்ஜரி பண்ண போகிறேன், எங்கே போனாலும் நான் ப்ரொடக்டிவாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கிறவங்களுக்கு வயசே ஆகாது, ரொம்ப யங்காக இருப்பாங்க. ஸோ நம்ம ஆர்கன்ஸ் ஏஜ் ஆகுது, நம்ம உடம்பு ஏஜ் ஆகுறதுங்கிறதுலாம் மித்து. நம்மளால் வந்து எப்போவுமே ஃப்ளரிஷிங்காக ஹாப்பியாக வாழ முடியும். பட் நம்ம தாட்ஸில் தான் எல்லாமே இருக்குது. உன் பாடி ஸ்லோ டவுன் பண்ணும், உனக்கு டிசீஸ் வரும் அப்படிங்கிறதெல்லாம் உன் மைண்டு தான் காரணம். எப்போவுமே நீ வந்து ஹாப்பியாக இருந்துட்டேன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 65 இருந்தாலும் 95 இருந்தாலும் 110 இருந்தாலும் அவங்களோட மைண்டு தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ ஒரு நாள் தூங்கி அடுத்த நாள் எந்திரிக்கும் போது ஒரு வேலை உனக்காக வச்சுட்ருக்கணும். நம்ம சீனியர் சிட்டிசன்ஸை நம்ம ரொம்ப மதிக்கணும். லைக் நாளைக்கு நான் இது பண்ண போகிறேன்னு உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் லுக்கிங் ஃபார்வர்டாக இருக்கணும். என்றைக்குமே வந்துட்டு நாளைக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுமையும் விரக்தியும் இல்லாத வரைக்கும் யூ ஷுட் பி ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் சம்திங் இன் யோர் லைஃப். இல்லையா, நாளைக்கு நான் இந்த ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன், நாளைக்கு நான் ஒரு புக் கிளப் போக போகிறேன், நாளைக்கு நான் ஒரு செடி நட்டி வைக்க போகிறேன், நாளைக்கு இதை நான் சமைச்சு எனக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஏதாவது ஒரு ஹோப்போட நைட் தூங்கும்போது தான் லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் திஸ் புக். இந்த புக் வந்து எனக்கு செம்ம சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்கு லைஃப்பில். உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய், தேங்க்யூ.